வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு விடி தமிழ். நான் உங்கள் விஸ்வநாதன். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, சிபில் கிளியரன்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சிபில் ஆக்டிவ் கிளியரன்ஸ் அப்படின்றது இருக்கும். சிபில் ஆக்டிவ்னு இருந்ததுன்னா அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றத இந்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக வந்திருந்தாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்ளிகேஷன் ரிவ்யூ பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனலில் நம்ம வீடியோ மேக் பண்ணி அதை அங்கே கொடுத்துருக்கோம். மறக்காமல் அதை போய் பாருங்கள். அண்ட் நீங்கள் பேங்கிங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும், ஃபைனான்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், நம்மளோட விடி தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெண்டு சேனலுமே நான் வீடியோ போடுவேன். அதாவது லோன் சம்மந்தப்பட்ட, ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்ட, அப்ளிகேஷன் சம்மந்தப்பட்ட இதனுடைய வீடியோக்கள் அனைத்துமே நான் நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் தான் கொடுப்பேன். அண்ட் நம்ம இன்னும் இன்சிடென்ட் எல்லாம் நடக்கும் பார்த்தீங்களா, அந்த லோன் தொடர்பான உண்மையான சம்பவம்லாம் நடக்கும்ல, அதனுடைய பிக்சர் ஏதாவது கிடச்சிதுன்னா, வீடியோ ஏதாவது கிடச்சின்னா அங்கே தான் நான் போஸ்ட் பண்ணுவேன். மறக்காமல் அதில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா ரொம்ப முக்கியமாக ரொம்ப தெளிவான விளக்கங்கள் நிறைய இதில் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் நான் போட்டானிக்கில் கிட்டத்தட்ட அந்த டிஸ்பிளேவோட நமக்கு டைப் சி கேபிள் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த இது. ஸோ இந்த கேபிள் நான் பை பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன் நான். நல்லா இருக்குது, குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது, ஒயர் திக்னஸும் நல்லா இருக்குது. பாருங்களேன், திக்னஸும் அந்த இடத்துலலாம் டிஸ்பிளே அப்படின்றது வரும். நான் சைடில் பிக்சர் கொடுக்குறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது 200 சம்திங் அப்படின்றத வந்துச்சு. இது உங்களுக்கு நீடட் இருக்குன்னா நீங்கள் கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ சிபில் ஸ்கோர் அப்படின்றது கிட்டத்தட்ட 300லேருந்து 900 வரைக்கும் வருது. இதை தாண்டி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. 900 அபோவ் போகாது, 300க்கு கீழே அப்படின்றது போகாது. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச விஷயம். சிபில் ஸ்கோர் 4 வகைப்படும். சிபில், எக்யூபேக்ஸ், ஹை மார்க்கு, சிபில், இந்த மாதிரி 4 வகை அப்படின்றது படுது. இந்த 4 வகையிலையுமே ஒன்று செப்பரேட்டாக இருக்கும். எல்லாருமே ஒரே 4லேயுமே டைப் வச்சுருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாதுங்க. யாராவது ஒருத்தட்ட வச்சுருப்பாங்க. பேங்க் அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக 4லேயுமே வச்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சரி, இப்போ நம்ம ஒரு லோன் எடுக்கிறோம் அப்படின்னா அதை என்ன செய்வாங்க, நம்மளுடைய சிபில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது நடக்கும். லோன் எடுத்து நம்ம கிளியர் பண்ண உடனே அதை முதல்லலாம் உங்களுக்கு 90 டேஸ் அப்படின்றது சொல்லிட்டு இருந்தாங்க. 90 நாளில் நீங்கள் இப்போ ஒரு லோன் எடுத்து கட்டி முடிச்சிட்டிங்க அப்படின்ற பட்சத்தில் கரெக்டாக சொல்கிறேன், கரெக்டாக இப்போ நான் ஒரு இஎம்ஐ கூட பெண்டிங் வைக்கல, ஒரு சின்ன பெனால்ட்டி கூட இல்லாமல் நான் கரெக்டாக என்னுடைய லோனை கட்டி முடிச்சிட்டேன் அப்படின்னா 90 நாளுக்குள்ள உங்களுடைய சிபில் அது ரிஃப்ளெக்ட் ஆகிடும். உங்களுக்கு என்ஓசி அப்படின்றது அந்த சம்மந்தப்பட்ட ஃபைனான்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இப்படி தான் முதல்ல போயிட்டு இருந்துச்சு. பட் இப்போ நாட்கள் போக அதை 45 டேஸாக மாற்றுறாங்க, அப்புறம் 30 நாளாக மாற்றுறாங்க. பட் இப்போ அதை 15 நாளாக மாற்றிட்டாங்க. அதாவது சிபில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது 15 நாளைக்கு ஒருக்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஒரு சில இதில் 15 நாள் ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரைக்கும் 30 நாளில் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய ஜிபேவாக இருக்கட்டும், ஃபோன்பேவாக இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு 30 நாள் அப்படின்றது தான் ஓடிட்டு இருக்குது. சரி, ஓகே. இப்போது இந்த ரிப்போர்ட்டிங் அப்படின்றது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் நம்ம கட்டின லோன் நம்ம பேமெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். பேமெண்ட் பண்ணி முடித்த லோனு நம்மளுடைய சிபிலில் ரிஃப்ளெக்ட் ஆகிக்கிட்டே இருக்குது, இன்னும் ஆக்டிவ்னு காமிக்குது அப்படின்னா அது எதனால்? ஆனால் எனக்கு இந்த இடத்துல 000 தான் இருக்குது, பணம் எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அப்போ நான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, ஸோ ரொம்ப சிம்பிள் தாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சதை தெளிவாக உங்கள்கிட்ட சொல்கிறேன். இந்த வீடியோ ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். நீங்கள் ஃபினான்ஷியலை பற்றி முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு நம்ம அந்த ஃபினான்ஷியல் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணிக்கோங்க. பேங்கிங் டிசைட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பேங்க்கில் நீங்கள் அப்ரோச் பண்ணி டீட்டெயில் அப்படின்றது அங்கே கேட்குறது பெட்ரு. சரி, ஓகே. இப்போ நம்மளுடைய சிபில் ஸ்கோர் அப்படின்றது இல்லை இப்போ ஆக்டிவில் இருக்குது. ஆனால் ஆக்டிவ்க்கு பக்கத்தில் 000 தான் வந்திருக்கு, பணம் எதுவுமே மென்ஷன் பண்ணல அப்படின்னா இது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃப்யூச்சரில் இதே கம்பெனியில் நீங்கள் லோன் எடுக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ தாராளமாக உங்களுக்கு இவங்க சிபில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றதுக்கு ஒரு காஸ்ட் அப்படின்றது வரும். ஏன்னா சிபில் வேறு தானே, இது ஒரு தனியார் கம்பெனி, சிபில் அப்படின்றது பேங்க் ஒரு தனியார் கம்பெனி. அப்போ இவங்க ரிப்போர்ட் கொடுக்குறோம்னா சும்மாலாம் கொடுத்துட முடியாது. முதல்ல நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபீல்டுக்கெலாம் வர்றதுக்கு முன்னாடி சிபில் ஸ்டார்டிங் டைம்லாம் நினச்சிட்டு இருந்தேன் பேங்க்கோடது தான் அதுக்கு எதுக்குடா காசு வாங்குறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். பட் இப்போ நம்ம இந்த ஃபீல்டுக்கு வந்ததுக்கப்புறமேட்டு தான் தெரியுது இந்த மாதிரி நமக்கு அது தனி இது தனி எல்லாமே தனித்தனியாக தான் இருக்குது அப்படின்றது. சரி, ஓகே. அப்போது இங்கே நீங்கள் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது திரும்ப இன்னொரு தடவை முதல்ல இந்த கஸ்டமர் என்கிட்ட லோன் எடுத்திருக்காரு, இவரை நீ கிரெடிட்டில் வச்சுக்கோ, அதாவது சிபிலில் வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லணுன்ற அவசியம் கிடையாது. இங்கே ஆக்டிவ்லேயே இருந்தது அப்படின்னா அப்போ அதனால் என்ன ஆகும்னா அடுத்த லோனை நான் அப்படியே அது கூட அப்டேட் பண்ணி விட்ருவேன். இந்த அப்ளிகேஷன் லோன்லாம் வந்தது இல்லைங்களா, அதில் தான் இது கொஞ்சம் பூமாக ஆரம்பிச்சுது. ஸோ அப்ளிகேஷன் லோன் வர்றதுக்கு முன்னாடிலாம் கரெக்டாக நீங்கள் லோன் எடுப்பீங்க, 45-90 நாளில் ஆட்டோமேட்டிக்காக சிபில் ரிப்போர்ட்டிங் ஆகி அதை முழுக்க கிளியர் பண்ணி விட்ருவாங்க. இது நமக்கு எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் அது வாக்கில் தன்னால் போயிட்டு இருந்துச்சு. இந்த அப்ளிகேஷன் வந்த உடனே இந்த உடனே கொடுக்கறது இந்த கான்செப்ட் வந்த உடனே என்ன ஆகுது பார்த்தீங்கன்னா இது ஆக்டிவ்லேயே வச்சுக்கிறாங்க. ஏன்னா நான் ஏன் இவங்க லோன் க்ளோஸ் பண்ணிட்டு மறுபடியும் எடுப்பாங்க, நாளைக்கே கூட எடுக்கலாம், இல்லை உடனே கூட எடுக்கலாம், இல்லை ஒரு 10 நாள் கழிச்சு எடுக்கலாம், மறுபடியும் நான் போய் சிபிலில் ரிப்போர்ட் பண்ணுமே அப்படின்றதுக்காக இங்கே என்னென்னா 000 தான் வச்சுருப்பாங்க.
ஸோ அப்போ வந்துட்டு சிபில் ஆக்டிவில் இருக்கிறது ஜீரோ, பேமெண்ட் ஜீரோவில் இருக்குது, நான் கட்டினது ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஸோ நாட் அ இஷ்யூ. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இதே இடத்துல நான் பேமெண்ட் கட்டி முடிச்சிட்டேன், எனக்கு இங்கே ஆக்டிவ்னு காமிக்குது, எனக்கு இந்த ஆக்டிவ்னு வந்துட்டு காமிச்சாலும் அது பக்கத்தில் பணத்தையும் மென்ஷன் பண்ணி காமிக்குது அப்படின்னா அப்போ நீங்கள் பண்ண பேமெண்ட் அங்கே ரெஃப்ளெக்ட் ஆகலை, சிபில் ரிப்போர்ட்டிங் அப்படின்றது அவங்க பண்ணாமல் வச்சுட்ருக்காங்க அப்படின்றது அர்த்தம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடனடியாக சம்மந்தப்பட்ட வங்கியை நம்ம அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் சொல்லணும், இது போல் என்னுடைய சிபிலில் காமிச்சிட்ருக்கு, இத்தனை நாள் ஆச்சு, 1 மாதம் 2 மாதம் ஆச்சு, இல்லை 4 மாதம் 5 மாதம் ஆச்சு, இன்னும் எனக்கு சிபில் ஆக்டிவ் தான் காமிச்சிட்ருக்கு, அதை ஒழுங்கு பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா ஸோ ஃபர்தராக அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. இல்லைங்க எனக்கு வந்துட்டு சிபிலில் இருக்கவே கூடாது, இவங்க ஆக்டிவ்னு இருக்கக்கூடாது, எதுவுமே இருக்கக்கூடாது, ஜீரோவில் இருந்தாலும் எனக்கு இருக்கவே கூடாது அப்படின்னாலும் அதுவும் நம்மளால் பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் நேராக சம்மந்தப்பட்ட பேங்க், ஃபைனான்ஸ் இவங்களையும் நீங்கள் அப்ரோச் பண்ணணும். அப்ரோச் பண்ணி அவங்கள்ட்ட சொல்லணும், இது போல் எனக்கு சிபில் ஆக்டிவில் கூட அது இருக்கக்கூடாது. நம்ம நேச்சை பற்றி பேசியிருப்போம், 35 அதாவது 2035 வரைக்கும் நேச் போட்டு கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி பேசியிருப்போம். அதையும் நம்மளால் கேன்சல் பண்ண முடியும், அதில் தெளிவாக சொல்லியிருப்பேன். அதே போல் தான் இதுவும், இப்போ இந்த ஆக்டிவ்னு இருக்கிறத உங்களால் வந்துட்டு ரிமூவ் பண்ண முடியும். அப்போது நீங்கள் பணமும் கட்டிட்டு இதில் ஆக்டிவ்னு இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமாக அவங்களுடைய அஃபிஷியலுக்கு நீங்கள் மெயில் பண்ணி ரிப்போர்ட் பண்ணிங்கனாலே ஃபர்தராக அதை உங்களுக்கு கிளியர் பண்ணி கொடுத்துருவாங்க. கிளியர் பண்ணி கொடுத்து தான் ஆகணும். ஒருவேளை அதை கிளியர் பண்ணி கொடுக்கலின்னா நீங்கள் சிபில்.com மூலிமா சிபிலில் பை பண்ணிவிட்டு சிபிலில் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு நீங்கள் அதில் போய் ரிப்போர்ட் அப்படின்றது கொடுத்தீங்கன்னா ஸோ ஃபர்தராக அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அதை ரிமூவ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இப்படி தான் நம்மளால் சிபில் ஆக்டிவை ரிமூவ் பண்ண முடியுமே தவிர நம்மளால் பணம் கட்டாமல் ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ ஒரு சில கும்பல்கள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க, என்னென்னா சிபில் ஆக்டிவ் நாங்கள் ரிமூவ் பண்ணி தரோம் சார் அப்படின்ற மாதிரி சொல்லி காசு வாங்குறாங்க. சார் அங்கே என்ன உங்களுக்கு வந்துட்டு 1 லட்ச ரூபா கட்டணுமா, நீங்கள் 10,000 கொடுங்க சார் நான் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி சில குரூப்புகள்லாம் சுற்றிக்கிட்டு இருக்கு. உங்கள்கிட்டையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் தயவு செய்து இது போன்று யாராவது வந்தாங்கன்னா அவங்கள நம்பாதீங்க, பணம் கொடுத்து ஏமாறாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம வந்துட்டு ஒரு சிபிலை கிளியர் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் நம்ம கரெக்டாக பணம் கட்டினாலே போதுமான ஒன்று தான். இங்கே கட்டக்கூடிய பணத்தை வேறு எவங்ககிட்டயே கொடுத்து கட்டி பாதிக்கு கட்டி அந்த மாதிரி ஆப்ஷன் கிடையாது. ஏன்னா எப்படியா இருந்தாலும் பணம் புழங்குற இடம். பணம் வந்துட்டு ஒரு வேளை வட்டி காசு அப்படின்னா அதை வேவர் பண்ணுறதுக்கு நம்ம பேசலாம், ஓகே ஒத்துக்கலாம். ஸோ வேவர் பண்ணுறது என்ன, வட்டி காசு தானே, நானாக கையில் வாங்கின பணமா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம பேசலாம். ஆனால் இது வட்டி காசு கிடையாது. அசல் அமௌண்ட்டை குறைக்கிறதுக்கு உங்களால் சிபிலில் இருந்து எதுவுமே பண்ண முடியாது. அதே போல் யாராவது தேர்ட் பார்ட்டி உங்கள்கிட்ட கால் பண்ணி இந்த மாதிரி சிபிலில் பண்ணி தரேன், கம்மி பண்ணி தரேன், சிபில் கம்மியாக இருக்குது அதிகப்படுத்தி தரேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்கன்னா நம்பாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக சிபில் ஆக்டிவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சிபில் ஆக்டிவ் எப்படி வருது, அதை வந்துட்டு நம்ம எப்படி கிளியர் பண்ணுறது, எப்படி கிளியர் பண்ண முடியும், எப்படி முடியாது அப்படின்றது தெளிவாக நம்ம வந்துட்டு இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். மேற்கொண்டு கண்டிப்பாக உங்களுக்கான கேள்விகள் ஏதாவது இந்த வீடியோவில் இருக்கும். லோன் சம்மந்தப்பட்டும் சரி, சிபில் ஸ்கோர் சம்மந்தப்பட்டும் சரி, இல்லை ஃபைனான்ஸ் சம்மந்தப்பட்டும் சரி, அந்த மாதிரி கேள்விகள் இருந்ததுன்னா மறக்காமல் கீழே வந்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ இந்த வீடியோ நம்ம வந்துட்டு ஒரு கல்வி நோக்கத்துக்காக பகிரப்படக்கூடிய ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோ. மேற்கொண்டு வேறு ஏதாவது ஃபைனான்ஷியலை பற்றி இன்னும் இன்டெப்த்தாக சந்தேகம் அப்படின்றது இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஃபைனான்ஷியல் அட்வைஸரை நீங்கள் பார்த்து அணுகிறது இட்ஸ் பெட்டர். நீங்கள் ஃபைனான்ஷியல் அட்வைஸர்கிட்ட நீங்கள் நேரில் போய் பார்த்து பேசி நீங்கள் வந்துட்டு கன்சல்ட் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கான கிளியரான ஒரு தீர்வுகள் அப்படின்றது அவங்களால கொடுக்க முடியும். இல்லை பேங்கிங்கில் கூட எனக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா நேராக அப்ரோச் பண்ணுங்கள், பேங்க் பிரான்ச் மேனேஜர் அப்ரோச் பண்ணி பேசுங்க, கண்டிப்பாக அதுக்கான சொல்யூஷன் அப்படின்றது கிடைக்கும். மேற்கொண்டு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கீழே சொல்லுங்கள். நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஸ்வநாதன். பாய்.